அபூதர்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமானார்கள். யார் காலையில் 10 முறையும் மாலையில் 10 முறையும் என் மீது ஸலவாத் சொல்கின்றாரோ, கியாமத்துடைய நாளில் எனது சந்திப்பு அவருக்கு கிடைக்கும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மியி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். ரசூலுல்லாஹ்வின் இறுதி நாள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், திங்கட்கிழமை அன்று முஸ்லிம்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்தொடர்ந்து ஃபஜ்ர் தொழுது கொண்டிருக்கும் போது திடீரென ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறையின் திரையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீக்கி மக்கள் அணி அணியாக தொழுகையில் நிற்பதை பார்த்து ஆனந்தமாக சிரித்தார்கள். தொழ வைப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள் என்று எண்ணி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழ வைக்கும் இடத்திலிருந்து சற்று பின்னே வரிசையை நோக்கி நகர்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை பார்த்த மகிழ்ச்சியினால் முஸ்லிம்கள் தொழுகையில் நிலைகுலைய ஆரம்பித்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களது தொழுகையை முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அறையில் நுழைந்து திரையிட்டுக் கொண்டார்கள். இந்நிகழ்ச்சிக்கு பின் இன்னுமொரு தொழுகை நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டவில்லை. முற்பகல் நேரம் வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாவை வரவழைத்து அவரிடம் சிலவற்றை ரகசியமாக பேசினார்கள். அதை கேட்டவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழலானார்கள். மீண்டும் அழைத்து சிலவற்றை ரகசியமாக கூறவே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரித்தார்கள். இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுவதாவது, இந்நிகழ்ச்சி பற்றி பின்பு ஒரு நாள் ஃபாத்திமாவிடம் விசாரித்தோம். எனக்கு ஏற்பட்ட இதே வலியினாலேயே நான் இறந்து விடுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது நான் அழுதேன். அவர்களது குடும்பத்தாரில் நான் தான் முதலில் அவர்களை சென்றடைவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது நான் சிரித்தேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பதில் கூறினார்கள். மேலும் அகில உலக பெண்களின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தி கூறினார்கள். ரஹ்மத்துல் ஆலமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட கடுமையான நிலைமையை கண்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எனது தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று வேதனைப்பட்டார்கள். உன் தந்தைக்கு இன்றைக்கு பிறகு என்றுமே சிரமம் இருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் கூறினார்கள். ஹசன் ஹுசைனை வரவழைத்து அவர்களை முத்தமிட்டு அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார்கள். மனைவிமார்களை அழைத்து அவர்களுக்கும் உபதேசமும் அறிவுரையும் நல்கினார்கள். முன்பை விட வேதனை அதிகமானது. ஹைபர் போரின் பொழுது உட்கொண்ட உணவில் கலக்கப்பட்ட விஷத்தின் விளைவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர ஆரம்பித்தார்கள். ஆயிஷாவே, ஹைபர் தினத்தில் நான் உண்ட உணவின் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் அந்த விஷத்தினால் எனது நரம்புகள் துண்டாவதை நான் உணர்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தங்கள் முகத்தில் இருந்த போர்வையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி எறிந்தார்கள். அவர்கள் மீது திரும்ப போர்த்தினால் முகத்தில் இருப்பதை மட்டும் அகற்றி விடுவார்கள். இந்நிலையில் சிலவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர்களது கடைசி பேச்சு இதுதான். அதாவது, யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். அவர்கள் தங்களது இறை தூதர்களின் அடக்கத்தலங்களை வணங்கும் இடமாக மாற்றிக் கொண்டார்கள். அரபிகளின் பூமியில் 2 மார்க்கங்கள் இருக்கக்கூடாது. தொழுகையும் நீங்கள் உரிமையாக்கி கொண்டவர்களையும், அதாவது அடிமைகளை பேணுங்கள் என்று பல முறை அறிவுறுத்தினார்கள். இறுதி நேரம் நெருங்கவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார்கள். இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் அறையில் எனக்குரிய தினத்தில் எனது கழுத்துக்கும் நெஞ்சுக்கும் இடையில் மரணமானார்கள். அவர்களது மரண நேரத்தில் அவர்களது எச்சிலையும் ஒன்று சேர்த்தேன். எனது சகோதரர் அப்துர் ரஹ்மான் அறைக்குள் வந்தார். அவரது கரத்தில் மிஸ்வாக் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனது மடியில் கிடத்தி இருந்தேன். அப்துர் ரஹ்மான் கரத்தில் உள்ள மிஸ்வாக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் மிஸ்வாக் செய்ய விரும்புகிறார்கள் என புரிந்து கொண்டேன். நான் உங்களுக்கு அதனை வாங்கி தருவா என்று கேட்டபொழுது ஆம் என தலையசைத்தார்கள். அதனை வாங்கி கொடுத்தேன். அது அவர்களுடைய பற்களுக்கு சிரமமாக இருந்தது. நான் அதனை மிருதுவாக்கி தரட்டுமா என்று கேட்டேன். தலையசைத்து ஆம் என்றார்கள். நான் அதனை மிருதுவாக்கி கொடுத்தேன். இன்னும் ஒரு அறிவிப்பில் வருவதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகிய முறையில் அந்த குச்சியால் பல் துலக்கினார்கள். அவர்களுக்கு அருகில் நீர் நிரம்பிய குவளை இருந்தது. அதில் கைகளை விட்டு முகத்தில் தடவி கொண்டார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சஹராத். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. மரணத்திற்கு பல மயக்கங்கள் இருக்கின்றன என்றார்கள். பல் துலக்கிய பின்பு அவர்களது கையை அல்லது விரலை உயர்த்தினார்கள். அவர்களது பார்வை முகட்டை நோக்கியது. அவர்களது உதடுகள் அசைந்தன. அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செவி தாழ்த்தி கேட்டார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது இறை தூதர்கள், வாய்மையாளர்கள், இறைப்போர் தியாகிகள், நல்லோர்கள் ஆகிய நீ அருள் செய்தோருடன் அல்லாவே என்னை மன்னிப்பாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக, உயர்ந்த நண்பனுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக. அல்லாவே உயர்ந்த அல்லாவே உயர்ந்த நண்பன். கடைசி வார்த்தையை மட்டும் 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உயர்த்தி அவர்களுடைய கை சாய்ந்தது. உயர்ந்தோனிடம் சென்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை முற்பகல் முடியும் நேரத்தில் அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 63 வயதும் 4 நாட்களும் ஆகியிருந்தன. கவலையில் நபி தோழர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரண செய்தி எங்கும் பரவியது. மதீனா இருண்டு போனது. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடம் வந்த தினத்தை விட மிக அழகிய ஒளி மிகுந்த நாளை நான் கண்டதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த தினத்தை விட இருண்ட வெறுப்பான நாளை நான் கண்டதில்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, எனது தந்தையை அழைத்த இறைவனுக்கு பதிலளித்து விட்டீரே, எனது தந்தையே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தங்களின் தங்குமிடம் ஆயிற்றே, எனது தந்தையே உங்களின் மரண செய்தியை நாங்கள் ஜிப்ரீலிடம் கூற வேண்டுமே என கூறினார்கள். உமரின் நிலை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நிலை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்று சில நயவஞ்சகர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நினைக்கின்றனர். நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் மரணிக்கவில்லை. மூசா இப்னு இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க சென்று 40 நாட்கள் தனது சமூகத்தாரை விட்டு மறைந்திருந்த போது மக்கள் மூசா மரணித்து விட்டார் என எண்ணினார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி வந்தார்கள். அவ்வாறே நபி அவர்களும் தன் இறைவனை சந்திக்க சென்றுள்ளார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயம் திரும்ப வருவார்கள். தான் மரணித்து விட்டதாக கூறியவர்களின் கைகளையும் கால்களையும் அவர்கள் வெட்டுவார்கள் என்று கூறினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நிலை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நேரத்தில் மஸ்ஜித் நபவியிலிருந்து சற்று தொலைவில் உள்ள சுன்ஹ் என்ற இடத்தில் உள்ள வீட்டில் தங்கியிருந்தார்கள். இந்த துக்கமான செய்தியை கேட்டவுடன் தனது குதிரையில் ஏறி மஸ்ஜித் நபவிக்கு வந்து யாரிடமும் பேசாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக ஆயிஷாவின் அறையை நோக்கி நடந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிபரா நாட்டு ஆடையால் போர்த்தப்பட்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்திலிருந்து போர்வையை அகற்றி முகத்தை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு அழலானார்கள். என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அல்லாஹ் தங்களுக்கு 2 மரணத்தை தரமாட்டான். அல்லாஹ் உங்களுக்கு விதித்த முதல் மரணத்தையே நீங்கள் அடைந்து கொண்டீர்கள் என்றும் கூறினார்கள். பின்பு அறையிலிருந்து வெளியேறி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவிக்கு வந்தார்கள். அங்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமரே அமருங்கள் என்று உரைத்தும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமர மறுத்து விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் ஏறி சப்தமிட்டு தஷஹுத் முழங்கினார்கள். மக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டு நீங்கி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி விரைந்தார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களில் யார் முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தாரோ நிச்சயம் முஹம்மது மரணித்தார் என்பதை தெரிந்து கொள்ளட்டும். உங்களில் யார் அல்லாவை வணங்கினாரோ நிச்சயமாக அல்லாஹ் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் மரணிக்க மாட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். முகமது நபி ஒரு தூதரை அன்றி இறக்காமல் இருக்கக்கூடிய இறைவன் அல்ல. அவருக்கு முன்னரும் இவ்வாறே பல தூதர்கள் சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் இறந்துவிட்டால் அல்லது வெட்டப்பட்டு விட்டால் நீங்கள் புறங்காட்டி சென்று விடுவீர்களோ? அவ்வாறு எவரேனும் புறங்காட்டி சென்று விட்டால் அதனால் அவன் அல்லாவுக்கு ஒன்றும் நஷ்டம் உண்டாக்கி விட மாட்டான். நன்றி அறிபவர்களுக்கு அல்லாஹ் அதி சீக்கிரத்தில் நற்கூலியை தருவான் என்று உரையாற்றினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்தை ஓதி காட்டும் வரை அல்லாஹ் இதனை இறக்கி வைத்ததை மக்கள் அறியாதது போல் இருந்தனர். அபூபக்கரிடமிருந்து அதை செவியேற்ற மக்கள் அதனையே திரும்ப திரும்ப ஓதினர். இப்னு முஸைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வசனத்தை ஓதியவுடன் அவர்கள் கூறுவதுதான் உண்மை என நான் அறிந்து கொண்டேன். என்னுடைய கால்கள் சோர்ந்து என்னால் நிற்க இயலவில்லை. அப்படியே பூமியில் சாய்ந்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதையும் அறிந்து கொண்டேன். ரசூலுல்லாவை அடக்கம் செய்ய ஏற்பாடுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்வதற்கு முன்னதாக முஸ்லிம்களின் காரியங்களை நிர்வகிக்கும் ஹலீஃபாவை நிர்ணயம் செய்வதில் மக்கள் ஈடுபட்டார்கள். பனு சாம்தாவின் வீட்டு வராண்டாவில் இது தொடர்பாக நடந்த விவாதங்களுக்கும் கருத்து பரிமாற்றங்களுக்கும் பிறகு முஹாஜிர்களும் அன்சாரிகளும் ஒருமனதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக நியமித்தார்கள். இந்த வேளையில் திங்கட்கிழமையின் பகல் முழுவதும் முடிந்து இரவும் முழுமையாக முடிந்து விட்டது. அதுவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித உடல் ஹிபரா போர்வையுடன் இருந்தது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் அறையை மூடி வைத்திருந்தனர். செவ்வாய்க்கிழமை பகலன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆடையை களையாமல் அப்படியே குளிப்பாட்டினர். இந்த பணியில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அலி மற்றும் ஃபலல் இப்னு அப்பாஸ், ஹுசம் இப்னு அப்பாஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னாள் அடிமை ஷுக்ரான், உசாமே இப்னு ஸைத், அவுஸ் இப்னு ஹவுலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் ஈடுபட்டார்கள். அப்பாஸ், ஃபலல், ஹுசம் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடலை புரட்ட, உசாமாவும் ஷுக்ரானும் நீர் ஊற்ற, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளிப்பாட்டினார்கள். அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது நெஞ்சின் மீது சாய்த்திருந்தார்கள். இவ்வாறே இலந்தை இலை கலந்த நீரால் மும்முறை குளிப்பாட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டுவதற்காக சாயிபுதுனு கைசமாவுக்கு சொந்தமான ஹர்ஸ் என்ற கிணற்றிலிருந்து நீர் கொண்டு வரப்பட்டது. இந்நீரையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் அருந்தி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெள்ளை நிற யமன் நாட்டு பருத்தி ஆடையினால் போர்த்தினார்கள். அதில் தைக்கப்பட்ட சட்டையோ தலைப்பாகையோ எதுவும் இல்லை. அடக்கம் செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கு அடக்கம் செய்வது என்ற கேள்வி எழுந்தது. அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறை தூதர்களின் உயிர் எங்கு பெறுகிறதோ அங்குதான் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கின்றேன் என்றார்கள். உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த இடத்தில் உள்ள விரிப்பை அகற்றிவிட்டு அங்கே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு குழி தோண்டி அதில் பக்கவாட்டில் ஒரு குழி அமைத்தார்கள். மக்கள் 10 பேர் கொண்ட கூட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறைக்கு சென்று தனித்தனியாக தொழுதார்கள். முதலில் நெருங்கிய குடும்பத்தார்களும், பின்பு முஹாஜிர்களும், அடுத்து அன்சாரிகளும், தொடர்ந்து சிறுவர்களும், பின்னர் பெண்களும் தொழுதார்கள். சிலர் பெண்கள் முதலிலும் அடுத்து சிறுவர்களும் தொழுததாக அறிவிக்கிறார்கள். இதே நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று முழுமையாக கழிந்து புதன் இரவின் பெரும்பகுதி கழிந்தது. இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், இரவின் நடுநிசியில் மண்வெட்டிகளின் சப்தத்தை வைத்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இரவின் கடைசி பகுதியில் நல்லடக்கம் நடைபெற்றதாகவும் ஒரு அறிவிப்பு உள்ளது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அர்-ரஹீக்குல் மக்தூம் இத்தோடு நிறைவு பெற்றது.